ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப சாரி, இது வந்து என்றைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னா February 12 என்னமோ எடுத்த வீடியோ. வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடி. வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பஜ்ஜி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ இது. இது நான் வந்து ஷார்ட்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து டைமே இல்லை எடுத்து எனக்கு வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. இதுக்கப்புறம் எடுத்த வீடியோ கூட நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் எடிட் பண்ணி. ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஈவினிங் ரொட்டீன் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன் அந்த டே ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து பஜ்ஜி போட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் பஜ்ஜி வந்து 4 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு பண்ணிடலாம் பஜ்ஜி அப்படின்னா எனக்கு மழப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த 100 டேஸில் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இந்த 100 நாள் நம்ம பூரி சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். பூரிலாம் வீட்டில் செய்யவே இல்லை. ஸோ அதனால் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறது என்னைக்கு அப்படின்னா, மாதத்தில் ஒரு என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆயில் ஃபுட் வந்து சாப்பிட்லாம். நீங்கள் டயட் இருக்கீங்க அப்படின்னா. சுகர் மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் ஏன் திரும்பி திரும்பி சுகர்னு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராசஸ்டு சுகரில் நமக்கு ஒபிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவும் அதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேணால் போய் ஏன் சுகர் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எதுலையாவது கூகுள் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கே அதுக்கான ரீசன் புரியும். ப்ளஸ் சுகருக்கு அடிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு வந்து அதோட இது நல்லாவே புரியும். நம்ம வந்து எப்படி அதுலேருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுகர் எடுத்துக்காமல் இருந்து பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆயிலில் பொரித்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஆயிலாக பார்த்து பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரீயூஸ் பண்ணாமல் அதுவுமே நமக்கு வெயிட் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பஜ்ஜிக்கு ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 1 கப்பு கடலை மாவு, அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, அதுக்கப்புறமா பூண்டு நல்லா போட்டுப்பேன். எனக்கு பூண்டு வாசனை இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மிளகாத்தூள். நான் வந்து பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவும் பெரும்பாலும் நான் போட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா ஆயில் சூடாக இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் பவுடரே போட தேவையில்ல. அது நல்லா உப்பியே வரும். நான் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். 1 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பூண்டை வந்து மைய அரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். அது வந்து நல்லா காரமாக இருந்துச்சுன்னா கம்மியாக கூட போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமான காரமாக இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதுதான். மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காவை சீவுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. நான் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஆயில் வந்து சூடு கம்மி வச்சுப்பேன். அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் காய் சீவ ஆரம்பிக்கும் போது ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிடுவேன். சில பேர் வந்து காயை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுக்கணும், இல்லைனா எண்ணெய் குடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பஜ்ஜி மாவை நீங்கள் கரெக்டாக தோசை மாவை பதத்துக்கு கலக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழைக்காய் சீவ உடனே போடலாம். கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காவை சீவி தண்ணிலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. டக்குன்னு போடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வந்து மாவை திக்காக கரைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ வாழைக்காயில் இருக்க தண்ணி வந்துட்டு அந்த மாவில் படும்போது அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் சைட் பை சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் சமையலுக்கான குக்கிங்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு பஜ்ஜி போட்டு முடிச்சுட்டு அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இன்றைக்கி அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது. ஸோ அவனையும் வெளில கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கெலாம் வெளியில் வந்து நல்ல ஸ்னோ. ஆக்சுவலாக மழைன்னு சொல்லியிருந்தேன், மழை இல்லை, நல்ல ஸ்னோ. அதனால் உங்களுக்கு அதையுமே வந்து வீடியோவில் கொஞ்சம் நான் காட்டியிருக்கேன். ஸோ நல்ல ஸ்னோ, பஜ்ஜி அப்படி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் பஜ்ஜி சாப்பிடும்போது வெளிச்சமே போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட முடியுதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து டேலைட் சேவிங்லாம் மாறி நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இப்போலாம் நைட் இருட்டுறது பார்த்திங்க அப்படின்னா 8 மணிக்கு தான் வந்துட்டு இருட்ட ஆரம்பிக்குது. ஸோ அதுவுமே ஃபீல் நல்லாயிருக்கு. ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு டேவே ரொம்ப பெரிய டேவாக நிறைய வேலை செய்கிற மாதிரி, அப்படியே அதே உடம்பு தான், அதே எனர்ஜி தான். பட் எங்கேருந்து தான் நமக்கு அவ்வளோ எனர்ஜி வரும்னு தெரியாது. அது அப்படியே அந்த ஃபீலே நல்லாயிருக்கும் ஸ்ப்ரிங்னாவே. ஸ்கூலில் இங்கே இருக்கவங்களுக்குலாம் பிடிச்ச வெதர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் தான் சொல்லுவாங்க. அந்த பூ பூக்கிறதா இருக்கட்டும், அதை பார்க்குறதா இருக்கட்டும், டைம் சேவ் ஆகிட்டு நமக்கு நிறைய வெளிச்சம் இருக்கிறதா இருக்கட்டும், ஏதோ சில பல காரணங்கள்னால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுதான் ஸ்ப்ரிங் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
நான் ஏகப்பட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் பஜ்ஜி போடுறோம் அப்படின்னா, தேங்காய் சட்னி கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் ஃபேமிலியோட ரூலே. நீ பஜ்ஜி போடலன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா தேங்காய் சட்னி அரைக்காம பஜ்ஜி போடாத அப்படின்றது தான். உன்னால அரைக்க முடியலன்னா, நான் அரைச்சிக்கிறேம்மா என்னைய கூப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னியும் சைடில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மசாலா நமக்கு முக்கியமாக தேவைப்படுற அன்னைக்கு தான் காலியாகும் இந்த கடுகு இதெல்லாம். ஸோ, அதனால் சட்னி தாளிக்கிறதுக்கு அதில் வச்சதுக்கப்புறம் தான் ஐயையோ! கடுகு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் தேடி புடிச்சு எடுத்துகிட்டு வரேன் நான். இந்த மாதிரி தேடும்போது என்ன ஆகும்னா, கீழே தான் இருக்கும். நம்ம பதட்டத்தில் தேடும்போது நம்ம கண்ணுக்கே அது தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுவோம். ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இதெல்லாம் நம்ம அம்மாவும் செஞ்சுருப்பாங்க. நம்ம அம்மாவெல்லாம் பார்த்தா நம்ம வளர்ந்து வந்திருப்போம். ஆனாலும் இது நமக்கும் ரொட்டீனாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடியோ எடுத்து இத்தனை நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, இந்த பஜ்ஜி பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. டெம்ப்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நோ. ஏன்னா நான் வந்து ஒரு டார்கெட் வச்சுப்பேன். எப்படின்னா, ஒரு 3 கிலோ குறையிறேன் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பிடிச்ச ஃபுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பஜ்ஜி, வடை அந்த மாதிரி 5 நாள் 6 நாள் வாரத்தில் ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டயட் ரொட்டீன் இருக்கு இல்லையா, அந்த மெனுவை மாற்றி சாப்பிட்டுப்பேன். எனக்கு பிடிச்ச மெனுவாக வச்சு சாப்பிட்டுப்பேன். பட் குவான்டிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ, அதனால் எனி டைம் வந்து வெயிட்டு குறைக்கணும் இந்த சிந்தனையே தான் போயிட்டுருக்கு. ஹையஸ்ட்டு டார்கெட் எவ்வளோ குறைக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 70 கேஜி போய் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 55 தான் இருக்கணும். பட் எனக்கு அவ்வளோ கம்மியாக வேண்டாம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப நம்ம இவ்வளோ வெயிட் போட்டுட்டு 55க்குலாம் வந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படியே போனாலும் அது ரொம்ப இளைச்சி போன மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். நம்ம 70ல் அப்படியே ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இப்போதைக்கு. பட் பார்ப்போம். அடுத்த 100 டேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி போகுது, நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அது நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ, அதனால் விடாமுயற்சி கண்டிப்பாக வேணுங்க. 5 மணிக்கு போட ஆரம்பித்தேன். ஒரு வேலையாக செய்யறதை பார்த்துட்டு பஜ்ஜி போடுறோன்னா அங்கே டெம்ப்ட் தாங்க முடியல. வந்துட்டாங்க கீழே. இன்னுமா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் சொன்னேன், நான் தான் பொறுமையாக செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன்ல அப்படின்னேன். இல்லை உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு. பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு பஜ்ஜி சாப்பிடணும் ஆசையாக இருந்ததுனால தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சமையலுக்கு பூண்டு தேவை. அதனால் பூண்டுலாம் கொஞ்சம் உரிச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு சைடில் காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். காஃபி டீயோட இதெல்லாம் இப்போ இல்லைங்க, போயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் அப்படின்றது என்னெல்லாம் இல்லை, சுத்தமாகவே போயிடுச்சு. அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, வீட்டுக்காராக வந்து காஃபி போட்டு கொடுத்தாலும் சரி, எனக்கு அதை சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. எத்தனை தடவை நான் அந்த பேப்பரை எடுத்து வச்சாலும் சரிங்க, இந்த ரூம் இப்படி தான் ஆகிட்டுருக்கு. சமயத்தில் எனக்கு கோவம் கூட வரும். ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற வேலையில் கரெக்டாக அதை எடுத்து வச்சா என்ன, நான் கிச்சன் இது மாதிரி போட்டிருந்தா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசிட்டு வருவேன். ஆனாலும் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரியே தாங்க இவங்களும் பண்ணுவாங்க, பசங்களும் பண்ணுவாங்க. அடுத்து மேலே பாருங்கள், உங்களுக்கு துணி காட்டுறேன் பாருங்கள், எத்தனை நாள் துணி சேர்ந்துருச்சுன்ட்டு. கொஞ்சம் மலைச்சாப்பில் இருந்துட்டேங்க ஒரு வீக்கெண்டு வந்துட்டு. அந்த வீக்கெண்டு வந்து அந்த ஒரு வேலையை செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் அது. அப்படியே துணி வந்து 2 லோடு 3 லோடுன்னு வந்து சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அந்த துணியை துவைச்சி மடித்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார நமக்கு வந்து அவ்வளோதான் முடியல. இன்னும் 2 லோடு போட வேண்டிய வேலை இருக்குது. ஆனாலும் சைட் பை சைட் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு ஒர்க்கு. இது வந்து சண்டே. அதனால் எனக்கு அப்படியே போகுது. சரி ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். துணியெல்லாம் மடிக்க அப்பப்போ கையோட கிளாஸெட்டில் கொண்டு போய் வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் செஞ்சுருவேன். இந்த மடித்த துணியை எடுத்து அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கவே மாட்டேங்க. ஏன்னா அந்த வேலையை கையோடு முடிக்கலைன்னா திரும்பி துணி கலைஞ்சிரும். அதனால் திரும்பி கையோட உடனே மடித்து வச்சுருவேன். நான் சொன்னேன் இல்லையா, வெளியில் ஸ்னோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ, க்ளீனே பண்ணலை வந்துட்டு, ஏன்னா கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் க்ளீனே பண்ணல. நாளை மறுநாள் தான் க்ளீன் பண்ணணும். அவனுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டின்னர் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்ன இருக்கோ லெஃப்ட் ஓவரோ என்ன இருக்கோ அதை வந்து காலி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் டின்னர் செய்வேன். நாளைக்கு ஸ்கூல் இருக்குது இல்லையா, ஸோ லஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா காய் வெட்டுற வேலை, கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணி வைக்கிற வேலை அதெல்லாமே செஞ்சு வச்சுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உருண்டை குழம்பு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளே டைம் இருந்துச்சு அப்படின்னா உருண்டையை பிடிச்சி வேக வச்சுருவேன். ஸோ குழம்பு வந்துட்டு பொறுமையாக வச்சுப்பேன். இது எனக்கு வந்து குக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி சண்டே வந்துட்டு நான் ரெஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் மண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சமைப்பேன்.
தேர்ஸ்டேவும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சமைப்பேன். ஸோ இந்த 2 நாளும் ஃப்ரெஷ்ஷாக சமைப்பேன்னா, இப்போ மண்டே சமைக்கிறது கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா, நான் வந்துட்டு இது வச்சுப்பேன், டியூஸ்டேக்கு வச்சுப்பேன். ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சாட்டர்டே சண்டே சமைச்சு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுப்பீங்க. திரும்பி டியூஸ்டே நீங்கள் சமைக்கணும். அதுக்கு சாட்டர்டே வீட்டில் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் எல்லா வேலையும் காய் வெட்டுற வேலை இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். டைம் இருந்தால் தாராளமாக சமைச்சு வைக்கலாம். எனக்கு வந்து டைமை பொறுத்து தான் நான் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுப்பேன். இது வந்துட்டு எனக்கு இன்றைக்கி டைம் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். சுத்தமாக எனக்கு ஞாபகமும் இல்லை இன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஞாபகப்படுத்தி தான் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா இவனுக்கு வந்துட்டு சண்டே வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்காது, மண்டே தான் இருக்கும். அப்போ இது மண்டேவா அப்படின்னும் அப்படியும் தோணுது. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக மறந்துட்டேங்க, சாரி. இது என்னைக்கு எடுத்தேன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. மேபி வீடியோக்குள்ளே அந்த வீடியோ நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த டேட்டை போய் பார்த்தா தான் தெரியும். இந்த நிஜ்ஜா ஃபுட் ப்ராசஸர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சீக்கிரமாக வந்துட்டு என்னோடய கிச்சன் திங்ஸில் எனக்கு எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானு. அதுக்கு வந்து உருண்டையை வந்து வேக வச்சு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறேன் அப்படின்னா பாதி பருப்பு உருண்டை குழம்பு மீதி கொஞ்சம் வேக வச்சு உசிலிக்கு எடுத்து வச்சுருவேன். அப்போது உசிலி பருப்பு உருண்டை குழம்பு 2 நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுற நாட்களும் உண்டு. ரொம்ப நாள் விலாக் எடுத்துகிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுருந்து எடிட் பண்ணால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். எப்போயாவது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்பப்போ எடுத்துகிட்டு அப்பப்போ போட்டிங்கன்னா ஃபோனும் கிளியராக இருக்கும்ல அப்படின்னுவாங்க. ஒரு ஆள் எவ்வளோ வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸ்கூலை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், குக்கிங்கை பார்க்கணும், நம்மளோட சேனலை பார்க்கணும், என் ஹெல்த்தை பார்க்கணும். இதெல்லாம் தோணும்போது ப்ரியாரிட்டி வைஸ் எது ஃபஸ்ட்டோ அதை தோணிடும். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் மைண்டு யோசிக்குது இல்லை, இது என்னைக்கு எடுத்தோம் என்னைக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே ஓகே, நான் வந்துட்டு சாக்கு சொல்ல விரும்பலை. நான் வந்து கொஞ்சம் மாறணும். இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்களோட ஒர்க்கில் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்போவுமே நம்ம வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் இந்த ஊருக்காரவங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது, பிறக்கும் போதுலேருந்தே அப்படி தான் வந்து வளர்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுவும் வந்து பின்னாடி பேசுகிறது அந்த மாதிரிலாம் கூட நான் அது பார்த்ததில்ல. ஸோ அதனால் கரெக்டாக அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. எனக்கு பெருசாக ஒர்க்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஆனால் கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு என்னை பிடிக்கும், என் சமையல் பிடிக்கும், சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன். அவங்களும் வந்து எனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். முன்னாடி வந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன்னொன்னே நீங்கள் பார்த்தீங்களா நீங்களே தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னீங்க. அப்படிலாம் இல்லை, நானும் கொடுப்பேன், எனக்கு அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, ஃபுட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா எனக்கு கொண்டு போனது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் ஃபுட் பிடிக்கும். எனக்கு அவங்கக்கிட்ட இப்போ நான் வந்து பேசாமல் ஒதுங்கி இருந்த நாட்கள்லாம் போய் நல்லா வந்து பேச ஆரம்பித்தோம். ஸோ ஃபுட்டு வந்து நிறைய வந்துட்டு ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிச்சு. சமைக்கும்போது போர் அடிக்குமா அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. சமைக்கும்போது போர் அடிக்குமா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நான் கிச்சனில் சமைப்பேன். நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா கிச்சனுக்கு வரமாட்டேன், நான் சமைக்கவும் மாட்டேன். இதுதான் என்னுடைய ரூல். அதனால் எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து கிச்சனுக்கு வரமாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி டைம்லாம் இருக்கிற லெஃப்ட் ஓவர் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. நான் இதுவே ஹாப்பியாக இருக்கேன், நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது நான் ஓவர் திங்கிங் பண்ணாமல் யாரும் எதுவும் அடுத்தவங்க பேச்சு காது கொடுக்காமலாம் இருக்கேன் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் என்னோடய வேலை அந்த மாதிரி ஹாப்பியாக போயிடுவேன் நான் வந்துட்டு. ஸோ அதனால் அடுத்தவங்க பேச்சு காது கொடுத்தா தான் நமக்கு பிரச்சனை. காது கொடுக்கல அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு வந்து செவி கொடுக்காம நம்ம குடும்பம் நம்ம வேலைன்னு போனோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் எப்பயுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி மெனு என்னென்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு, கேரட் பொரியல், அதுக்கப்புறமா பீன்ஸ் பொரியல், இதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு உருண்டை குழம்புக்கு வந்து எல்லாம் வச்சு ரெடி பண்ணோமா. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ் வந்து உசிலிக்காக வேக வச்சு எடுத்துருக்கேன். பீன்ஸ் வந்து நான் ஆவியில் வேக வச்சுருவேன். உருண்டை குழம்பும் உசிலியும் வந்துட்டு ஒரே மெத்தட் தான். ஸோ பருப்பு வேக வச்சு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் அந்த வேலை ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். கடைன்னு குட்டி குட்டி வேலைகளை செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த நாள் அடுத்த நாள் 2 நாளுமே நமக்கு ஈஸியாக வேலை முடியும். அப்படின்றதுனால ப்ரெப் ஒர்க் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. எனக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எப்படி எடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து நீங்கள் சமைச்சி முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஆறிடும். உங்களுக்கு வந்து அப்படியே பாக்ஸில் மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ எதுவும் போகாது.
ஆனால் இதுவே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெளில வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த மீலை அடுத்த நாளே அடுத்த வேலைக்கே சாப்பிட்ருங்க. அதை நீங்கள் அடுத்த நாள் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ சமைச்சு சாப்பிட்றது நல்லது. ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க, 7 நாளும் சமைக்கிறது நல்லதா இல்லை 3 நாள் 4 நாள் சமைக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு. எனி டைம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் தான். ஸோ அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்து மண்டே தேர்ஸ்டே 2 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன். என்றைக்காவது காலையில் எனக்கு சமைக்க முடியல, டைம் இல்லை, வேலை இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு நான் நாளே வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் எப்படி மீல் பிளான் பண்ணுவேன், நான் என்னென்னலாம் வேலைகளை செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட லாங் வீடியோஸ் ஏதாவது பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தகவலாவது ஒவ்வொரு வீடியோலையுமே இருக்கும். அதே மாதிரி பாத்திரம்லாம் கழுவிட்டேன் அப்படின்னா அதை வந்துட்டு துடைச்சிட்டு உடனே எடுத்து வச்சுருவேன், யூஸ் பண்ணாத பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா. காலையில் யூஸ் பண்ணுற பாத்திரமா இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அப்படியே மேலே வச்சுருவேன். ஏன்னா காலையில் எழுந்துச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வீட்டை வச்சுக்கணும். எப்போயுமே அடுத்தவங்க நம்மளை வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. சுத்தம் மட்டும் உங்களுக்கு வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா அந்தந்த வேலையை அப்போ செஞ்சிட்டிங்க அப்படின்னா மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வீட்டில் இருக்கவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது அவங்களோட விருப்பம். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசம் சாதம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வாங்குறதுக்கு எவ்வளோ அல்சாட்டியம் பண்ணுவான் தெரியுங்களா? மற்றவங்களாம் ஏதாவது சாப்பிட்டா கூட சரி, அவனுக்கு வந்துட்டு வெறும் ரசம் சாதம் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து வயிறு புண்ணாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்றதுனால பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருப்பேன். கொஞ்சமாக அந்த 4 வாய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரகலை பண்ணுவாங்க. ஸோ சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடு க்ளீனிங்கும் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு அந்த பஜ்ஜி போடும்போது கீழே வந்தவங்க தான். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போனவங்க இன்ன வரைக்கும் கீழே வரல. நானே தான் ஊட்டி எல்லா வேலையும் நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைட் பை சைடு குட்டி குட்டி துடைக்கிற வேலை தான். அப்பப்போ துடைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுப்பை பார்க்கும்போதே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடுவேங்க. எனக்கு வந்து மலப்பு இல்லாமல் இருக்கும். கிச்சன் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாவே சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சமைச்ச உடனே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு ஒரு மலப்பே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம். அதனால் அது மட்டும் மைண்டுக்கு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. 10 நிமிஷம் மலப்பு பார்க்காம செஞ்சுடு அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னா நான் ஹாப்பி. எனக்கு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை ஆற வச்சு அந்த தண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் வந்து பாட்டில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்ட்டு. பாட்டில் தண்ணி எப்போயாவது தான் குடிப்பேன், எல்லா டைமும்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ இப்போ ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் டக்குன்னு அதை நான் எடுத்து காரில் போட்டு போயிடுவேன். இல்லை கார்லேயே தண்ணி வந்து அப்பப்போ காலியாக ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம், அப்பப்போ காலியாக வச்சுக்கலான்ட்டு. ரொம்ப வந்து நம்ம கார்லேயும் தண்ணி வச்சு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டே சூப்பராக நிறைவாயிடுச்சு. நாளைக்கு ஹாப்பியாக குக்கிங் வந்து காலையில் அப்படியே ரொம்ப லைட்டாக ரசம் ரைஸ் அது மாதிரி வச்சுக்கிட்டு டே ஓட்டிடலாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவும் சீக்கிரம் வந்துடும்.